இன்றைய அமர்வுல வந்து ராபர்ட் காக்னே என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்றாரு, அந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து 8 படிநிலைகளா ஹைராரிக்கல் ஆர்டர்ல சொல்றாரு. நீங்க ஏற்கனவே மாஸ்லோ மோட்டிவேஷன்ல பார்த்தோன்னா மாஸ்லோனுடைய ஹைராரிக்கல் நீட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ தேவையினுடைய அடிப்படையில இந்த மாஸ்லோனுடைய ஹைராரிக்கல் நீட் அப்படின்றது பார்த்தோன்னா செல்ஃப் அக்யூசியேஷன்ன்றது லாஸ்டா இருக்கும். பேசிக் நீட்னு சொல்லக்கூடிய உணவு, உடை இதெல்லாம் பார்த்தோன்னா அடிப்படை நீட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரிக்கு வந்து மோட்டிவேஷன்லையும் சில இந்த கான்செப்ட் இதை பேஸ் பண்ணியும் வரும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து இந்த காக்னே அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இதுல வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம வந்து விரிவாகவே நம்ம இதை பத்தி இன்றைய அமர்வில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லேர்னிங்கை பொறுத்தளவு கற்றல் என்பது வந்து உடனே அது நடக்காது. அதாவது வந்து ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துல தொடங்கி அப்புறம் அதனுடைய ஹையர் லேர்னிங்க்கு போகும். அப்போ ஒன்றுக்கு ஒரு கற்றலுக்கு இன்னொரு கற்றலுக்கு ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றதான் இந்த ராபர்ட் காக்னே அப்படின்றவர் சொல்றாரு. அதைத்தான் நீங்க வந்து இப்ப இங்க இமேஜா பாக்குறீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து பிரமிடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? பிரமிடு அப்படின்னு பார்த்தோன்னா இதுல வந்து பாட்டம் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? சிக்னல் லேர்னிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது குழந்தைகள் ஆரம்பத்துல கற்றுக்கொள்றது அப்படின்ற பார்க்கும்போது ஆரம்பத்துல வந்து லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில சிம்பிள்ஸ், சில குறியீடுகளை வச்சுதான் நம்ம கற்றல் அப்படின்றதே வரும். அதுக்கு பின்னாடிதான் அடுத்த பேஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராபர்ட் காக்னே அவருடைய பார்த்தோம்னா இந்த ஹைராரிக்கல் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இதுதான் சிக்னல் லேர்னிங் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க இருந்து தொடங்குது. ஒரு கற்றல் என்பது வந்து என்ன அப்படின்னா அதனுடைய ஹையஸ்ட் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்றாரு. ப்ராப்ளம் சால்விங் தான் அவர் சொல்லக்கூடிய ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த ப்ராப்ளம் சால்விங் இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே தொடுக்கக்கூடிய அதாவது அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சிக்னல் லேர்னிங்ல இருந்து அந்த லேர்னிங் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா தூண்டல் துலங்களுடைய அடிப்படையா வச்சுக்கிட்டு அந்த லேர்னிங் நடக்கும். திருப்பி தூண்டல் துலங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த லேர்னிங் எதை பேஸ் பண்ணி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கோமோட்டார் லேர்னிங் சொல்லுவாங்க. அது உடலை இயக்கி கற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு அடுத்து போகும். ஏன்னா இது குழந்தையினுடைய லேர்னிங் அப்படின்றது வந்து என்னன்னா எடுத்த உடனே வந்து சைக்கோமோட்டார் லேர்னிங் உடலை இயக்கியதை கற்றுக்கொள்ளாது. முதல்ல அது வந்து சிக்னல் அம்மாவுடைய முகத்தை பார்த்து அம்மா தான் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்காது, டிஸ்கிரிமினேட் பண்ணி காட்டும் கரெக்டா. அதே மாதிரிக்கே வந்து அடுத்து வந்து ஒரு தூண்டல் கொடுக்கும்போது ஒரு துலங்கள் இங்க வா அப்படின்னு கையை அசைச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு அந்த குழந்தை என்னன்னா மூப்பனி முன்னாடி வரும். அதே மாதிரி சைக்கோமோட்டார் லேர்னிங் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா குழந்தை வந்து முதல்ல அந்த பிறண்டு படுத்து அப்புறம் அடுத்து ஒவ்வொரு மூமெண்டா பண்ணுது பத்தியெல்லாம் தவக்குது, அப்புறம் 4 கையும் காலையும் ஊண்டி அந்த வாக் பண்ணுது அனிமல்ஸ் மாதிரிக்க, அப்புறம் அது செவத்தை பிடிச்சி நின்று நடக்குது வாக் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு உடல் இயக்க மூமெண்ட்லாம் எப்படின்னா அடுத்த லேர்னிங் அடுத்த ஸ்டேஜ் தான். ஸோ அது வந்து எத்தனாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா 3வது ஸ்டேஜ். இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்றேன். நான் இன்னும் வந்து இந்த ராபர்ட் காக்னினுடைய தியரிக்குள்ள உள்ள போகவே இல்லை. முதல்ல ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, அப்புறம் நான் வந்து உள்ள போய் இதுல என்ன அப்படின்றத பத்தி அதுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ப இது வந்து ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது 2வது நிலை கொஸ்டின்ல கேட்பான். முதல்ல என்ன கேட்பான் அப்படின்னா ராபர்ட் காக்னேவனுடைய அந்த ஹைராரிக்கல் லேர்னிங்ல எது வந்து எந்த நிலை வந்து அடிப்படையில இருக்கு அப்படின்றது கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா பேசிக் அப்படின்றது என்ன, இல்ல எது முதல் நிலை அப்படின்னு கேட்டா தொடக்க நிலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்னல் லேர்னிங். அதாவது கீழிருந்து மேலாக போனோம்னா இது வந்து அதே இது வந்து ரிவர்ஸ்ல கூட கேட்கலாம். மேலிருந்து கீழாக அதாவது ஹையர் லேர்னிங்ல இருந்து கீழே வரும்போது எப்படி கற்றல் நடக்குது 8வது நிலையில இருந்து கேட்கிறாங்க அப்படின்னா அப்படி கேட்கலாம். இல்ல 2வது நிலை என்னன்னு கேட்கலாம், 3வது நிலை என்னன்னு கேட்கலாம், 4வது நிலை என்னன்னு கேட்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஹைராரிக் பேஸ் பண்ணி வரக்கூடிய இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அடிப்படையில கீழே இருக்கக்கூடிய பாட்டம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டாப்ல இருக்கக்கூடியது இந்த ப்ராப்ளம் சால்விங் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பொதுவாகவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க பொதுவா. ஆனா பட் இந்த ஆர்டரை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து சைக்கோமோட்டார் அப்படின்றது 3வது ஸ்டேஜ் லேர்னிங். உடலை இயக்கி கற்றுக்கொள்வோம், அது மூலமா தான் கற்றல் நடக்கும். அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா வெர்பல்ஸ். உடலை இயக்கி கற்று ஒரு குழந்தை அப்படி தவந்து எந்திரிச்சு வந்த பிறகு அப்புறம் திருப்பி அது வந்து அப்படின்னு சொன்ன உடனே வாயை திறந்து அம்மா அப்பா அப்படின்னு வெர்பல் அசோசியேஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமா கற்க ஆரம்பிக்கும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா
ஒரே டயத்துல பல ஸ்டிமுலஸ் வந்தாலும் கூட, இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா ஒரு குடும்பம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்துல அப்பா இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, அதே மாதிரி பெரியப்பா இருப்பாரு. யார பார்த்தாலும் இது இவங்க தான் அப்படின்றத அந்த குழந்தை கண்டுபிடிச்சிடும். சோ ஈஸியா டிஸ்கிரிமினேட் பண்ணும். அதத்தான் வந்து என்னது டிஸ்கிரிமினேட் அப்படின்னா வேறுபடுத்தி பார்க்கிறது. சோ அப்ப லேர்னிங் வந்து வெர்பலுக்கு அடுத்துதான் வந்து என்னது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த மல்டி டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு லேர்னிங் வந்து அங்கதான் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் வந்ததுக்கு பின்னாடி தான் கான்செப்ட் லேர்னிங்கே வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க குரூப் 2 எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். பேப்பர் 1 அப்படின்றது மல்டிபிள் சாய்ஸ்ல வச்சிருப்பாங்க. அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் அவங்க படிக்கக்கூடிய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் ஒரு எக்ஸாம் எழுதிடுவாங்க. அடுத்து அதுலயே வந்து மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து அவங்க வந்து என்ன மேஜர் செலக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த மேஜர் பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயினா நம்மளுடைய அடுத்து பார்த்தோம்னா 3வது பேப்பர்னு ஒண்ணு வந்து அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து லெவல் 1ல பாஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்ப பேப்பர் இன்டர்வியூ போஸ்ட் வரும். அதே மாதிரி என்ன அப்படின்னா அடுத்து நேரடியா அதாவது சில போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2ஆம் கட்ட தேர்வு அதாவது பிரிலிமினரியில பாஸ் பண்ண பிறகு மெயினுக்கு கொண்டு வருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த குரூப் 2லாம் இப்ப லேட்டஸ்டா அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வரும். இப்ப எக்ஸாம்ல உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கான்செப்டை சொல்லி இப்ப வந்து நிறப்பிரிகை அதை பற்றி விவரி அப்படின்னு கேட்பாங்க. நிறப்பிரிகைனா என்ன அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் லாவுடைய 3 லாவை பற்றி விவரிச்சு எழுதுகவும் அப்படின்னு கேட்கும். அப்ப இதெல்லாம் என்னன்னா கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது. அதே மாதிரி வந்து அக்பர் வந்து அவர் ஆண்ட அந்த அவருடைய தொடக்கம் முதல் அவருடைய முடிவு வரை அவருடைய ஆட்சி காலத்துல என்னென்னலாம் செஞ்சார்ன்றதை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கான்செப்டை உருவாக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கான்செப்ட் எப்படின்னா எந்த ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்னா எப்ப வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு லேர்னிங் ஸ்டேஜஸ் முடியுதோ அடுத்த ஸ்டேஜ்ல தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கான்செப்ட் லேர்னிங்ல உள்ள வரும். ஸோ கான்செப்ட் லேர்னிங் அப்படின்றது ஒன்று வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து கான்செப்ட் லேர்னிங் பதிலாக வந்து இந்த பிரின்சிபல்ஸ் லேர்னிங் பதிலாக அது போடுறதே ஒரு பேர் யூஸ் பண்ணுவாங்க. 2 பேருமே நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? இந்த இடத்துல பிரின்சிபல்ஸ் லேர்னிங் சொல்றாங்க பார்த்தீங்களா, இது வந்து லாஸ் விதிகளை கற்றுக்கொள்ளக்கூடியது, கொள்கைகளை கற்றுக்கொள்ளக்கூடியது. இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா நான் இப்ப உங்களுக்கு நான் ஒரு சமிக்கை கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னாப்பா நீங்க எல்லாம் வந்து உள்ள வந்த உடனே நீங்க வந்து மியூட் பண்ணி வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்றேன். அப்ப மியூட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு விதி சொல்றேன் அப்படின்னு அந்த விதி இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இது வந்து இந்த இடத்துல விதிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அப்பதான் வந்து விதிகள்லாம் என்ன அப்படின்றத அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் இந்த குழந்தை. தென் லாஸ்ட் வந்து என்னன்னா ப்ராப்ளம் சால்விங். எந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலுக்கு வந்து தானே தீர்வை கண்டுபிடிச்சு சொல்யூஷனை எடுத்துரும் அந்த குழந்தை. அதை தான் வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சிக்னல் லேர்னிங்ல தொடங்கின கற்றல் என்பது தொடக்கத்துல ஆரம்ப கற்றல் எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் வந்து சிக்னலை மட்டுமே வைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை பின்னாடி வரும்போது ஒரு எந்த சிக்கல்கள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டியது என்பதை தன்னுடைய கற்றல் மூலமாக அது தெரிந்து கொள்கிறது அப்படின்றதான் இவர் வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கீழ இருந்து மேல ஹைராரிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது மேல இருந்து கீழே கிடையாது, கீழ இருந்து மேல அந்த ஆர்டர் மாறக்கூடாது. அப்ப இதுல வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு கோடு வேர்டு வச்சுதான் நீங்க படிக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளுக்கு ஸ்டார்டிங் 2மே தெரியும். அதாவது இந்த இடத்துல வந்து சிக்னல் லேர்னிங் அப்படின்றது அங்கே ப்ராப்ளம் சால்விங். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, இது வந்து எக்ஸாம் போகும்போது எங்களுக்கு சிக்னல் லேர்னிங் தெரியாது சார், ப்ராப்ளம் சால்விங் தெரியும் சார், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு முதல்ல நினைச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டாப்பையும் பாட்டத்தையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் அதை தான் பார்ப்பாங்க, அதுக்கடுத்து தான் உள்ளேயே போவாங்க. ஸோ இப்போ சிக்னல் லேர்னிங்னு வச்சுக்கலேன், நீங்க இப்ப எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கங்களேன். அப்படி சிக்னல் இருக்கும்போது அப்ப நீங்க வந்து ஸ்கூல் விட்டாச்சு, நீங்க ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலேன். நீங்க வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறதுக்காக நிக்கிறீங்க. அந்த பக்கத்துலேயே ஒரு பெண் பிள்ளையும் உங்களோட கிளாஸ்ல படிக்கிற ஒரு பெண் பிள்ளை இங்க நிக்குது. உடனே அந்த பொண்ணை பார்த்து நீங்க ஏதாவது சிக்னல் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு சமிக்கை கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா அப்படி ஒரு சமிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெரியணும், அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைய நீங்க தான் சால்வ் பண்ணணும். அப்ப இப்ப சிக்னலையும் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங், ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நம்ம சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய பிரச்சனை யார் சந்திக்கணும் அப்படின்னா அது அந்த பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி அந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி அவங்க 2 பேரும் தான் அந்த பிரச்சனை சந்திக்கணும். அப்ப ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்றது இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜும் ஈஸியா புரிஞ்சுங்கன்னா இதை தவிர வேற ஏதாவது சொன்னா நமக்கு புரியவே புரியாது மனசுல. ஸோ ஈஸியா உள்ளதை மட்டும் நமக்கு எதாவது சொன்னா கப்புன்னு பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. காந்தத்தை வந்து எதிரெதிர் துருவங்களை ஒன்று வச்சோம்னா சேர்த்து டக்குன்னு பிடிச்சுக்கிறோம்.
அதே இது வந்து ஒன்றுக்கு ஒன்று சேம் ஒத்த துருவங்களை வச்சோம் அப்படின்னா எதிர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான். ஸோ இது வந்து என்னன்னா ஆப்போசிட் செக்ஸை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா ஈஸியா அட்ராக்ஷன் ஆகும் அப்படின்றக்காக நான் நினைவுக்காக சொல்றேனே தவிர நீங்க பாட்டுக்குள்ள வாத்தியார் சொன்னாரு நம்ம சிக்னல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போய் சிக்னல் பண்ணிடக்கூடாது. சரியா? ரைட், ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த லேர்னிங்கை பொறுத்தளவு நல்லா கவனிங்க. அடுத்து பார்த்தோன்னா என்னென்ன வருது, அதாவது எஸ்ஆர் டைப், ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைப் வருது. ஸோ அது எஸ்ன்னு மட்டும் வச்சுக்கணும் நம்ம. சரியா? அடுத்து வந்து அடுத்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சைக்கோ மோட்டார், அதுக்கு வந்து எம் அப்படின்றது வச்சுக்கணும் நம்ம. சரியா? எஸ்எம். சரியா? அடுத்து வந்து வின்றது வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங் அப்படின்றது, வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷனுக்கு வந்து டி அப்படின்ற லெட்டர் எடுத்துக்கிறோம். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஒருவேளை டைரக்டா அவங்க கொஸ்டின் கேட்கும்போது வெறும் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்ப அதனால டி அப்படின்றது வச்சுக்கிறோம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிக்கு அடுத்து வந்து கான்செப்ட் லேர்னிங், நெக்ஸ்ட் சி. சரியா? அடுத்து லாஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் லேர்னிங் ஆர் லா ஆஃப் லேர்னிங் அப்படின்றது நம்ம வர்றோம். ஸோ அதுக்கு பின்றது வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து தொடக்கத்துல இந்த எஸ்ஐயும் இதையும் நான் வேற ஒரு மெத்தட்ல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இது ரெண்டு இதை கனெக்ட் பண்ணோம்னா இந்த பிக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. சரியா? அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நியூமானிக்ஸ் எப்படி வச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். எஸ்எம் அப்படின்றது ஒரு பார்ட். அடுத்து எஸ்எம்க்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா விடி அப்படின்ற ஒரு பார்ட், அடுத்து சிபி அப்படின்ற ஒரு பார்ட். சரியா? எஸ்எம் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுங்க. எஸ்எம் அப்படின்னு வச்சுக்கிறதுக்காக நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். என்ன கோடு வேணாலும் ஒருத்தவங்களுடைய இன்ஸ்டிலையோ ஏதோ ஒன்று வச்சுங்க, எஸ்எம் அப்படின்னு வச்சுங்க. தென் அடுத்து விடி. ஸோ எஸ் ஃபார் என்னது? எஸ் ஃபார் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், எம் ஃபார் சைக்கோமோட்டார் லேர்னிங். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வி ஃபார் என்னது? வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங், டி ஃபார் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங், சி ஃபார் கான்செப்ட் லேர்னிங், பி ஃபார் பிரின்சிபல்ஸ் லேர்னிங் அப்படின்றத நீங்க ஈஸியா இதை வச்சுக்கோங்க. ஹைராரிக்கல் ஆர்டர்ல கேட்டா கூட உங்களை, அதாவது இது வந்து என்ன அப்படின்னா பாட்டம் டு டாப், அதாவது ஃபர்ஸ்ட் இதுதான், இது ஒண்ணு இது ரெண்டு, இந்த ஆர்டர் மாத்தக்கூடாதுப்பா. அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கேட்டாலும் நீங்க ப்ராப்ளம் சால்விங் இருந்து ரிவர்ஸ்ல வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது மாதிரி வந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின் அட்டன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் இப்ப கொடுத்துருக்கேன். இதுல அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராபர்ட் காக்னே அப்படின்றவருடைய கற்றல் படிநிலைகள், அதாவது ஹைராரிக்கல் லேர்னிங் அப்படின்றது இதை சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ இப்ப ராபர்ட் காக்னே அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து என்னது? ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ராபர்ட் காக்னே அப்படின்றவர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அவருடைய ஃபுல் பேர் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா வந்து பழைய தமிழ்ல படிக்கும் போது எப்படி படிப்பாங்க அப்படின்னா காக்னே அப்படின்னு படிப்பாங்க. ஆக்சுவலா அவருடைய ஃபுல் பேர் வந்து ராபர்ட் காக்னே, அவருடைய ஃபுல் நேம். இவர் என்ன அப்படின்னா இவர் வந்து ஃபேமஸ் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் ஒரு உளவியலாளர் மட்டும் கிடையாது, இவர் வந்து தொடர்பியலாளர் கூட இவரை இன்னொரு இதுல சொல்லுவாங்க. பட் நம்ம அதுக்கு தேவை கிடையாது. ஸோ இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இவர் தியரி ஆஃப் லேர்னிங் அல்லது தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு கற்றல்ல வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது லேர்னிங்கோ எதை கார்பரேட் பண்ணிருக்கு, எதை தொடர்பு படுத்தி இருக்கு, கார்பரேட்டிங் எதை தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் சொல்ற என்ன அப்ரோச் சொல்றாரு, எந்த மாதிரிக்கான அப்ரோச் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் பற்றி தான் அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? அப்ரோச் டு தி சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் அண்ட் டீச்சிங். நீங்க இந்த உளவியலாளர், அதாவது காக்னே அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங், நீங்க லேர்ன் பண்றதும் சரி டீச்சிங் பண்ணக்கூடிய இந்த அப்ரோச்சஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றத வச்சுதான் இவர் இந்த கற்றல் படிநிலையை பத்தி பேசுறாரு, அந்த ஹைராரிக்கலை பத்தி அவர் பேசுறாரு. இது மட்டும் இல்லாம இவர் வந்து ஹி இஸ் எஸ்பெஷலி நோன் ஃபார் ஹிஸ் ஃபேமஸ் ரைட்டிங். நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல ரெண்டு முக்கியமான புத்தகம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது கூட இப்ப லேட்டஸ்டா கொஸ்டின்ல கேட்கறாங்க, இவர் எழுதின புத்தகம் என்ன, இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு இந்த புத்தகம் யார் எழுதுனாங்க கூட கேட்கறாங்க சில சைக்காலஜிஸ்ட்ல. த கண்டிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றதான் இவருடைய ஒரு புத்தகம், ஃபேமஸான ஒரு புத்தகம். த கண்டிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங், லேர்னிங்க்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்றாரு. அடுத்து வந்து இன்னொரு அவருடைய புத்தகம் எழுதினது அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி
ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் இவர் எழுதியிருக்காரு. இந்த 2 புத்தகமும் முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த ஆக்சுவலா நான் இந்த மெட்டீரியல் எதுல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்கே மங்கள் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒவ்வொருக்கும் ஒரு புத்தகத்தை நான் ரெஃபர் பண்றேன். மங்கள் புக்கை பொறுத்தளவு நம்ம சைக்காலஜிக்கல் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே கொஸ்டின் பேப்பர் சென்டர்ஸே மங்கள் புக்கை தான் ரெஃபர் பண்றாங்க. அது தவிர ஒரு சில நாகராஜன் புக்கு, இந்த கோகிலா தங்கச்சாமி, இந்த பேஸ் பண்ணி எல்லாம் சில புத்தகங்கள் எல்லாம் அவங்க வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரியா? சோ அந்த மாதிரி இந்த பார்ட் நான் அதுல இருந்து எடுத்திருக்கனால இந்த 2 புத்தகம் அதுல கொடுத்துருக்கனால லாஸ்ட் டிஆர்பி பார்த்தோன்னா பிஜி டிஆர்பி பொறுத்தல உங்களுக்கு பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் சைக்காலஜியில் பார்த்தோன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் அப்படியே அந்த எஸ்கே மங்கள் புக்ல வந்து 2 டைப் இருக்கு. ஜென்ரல் சைக்காலஜின்னு ஒரு புத்தகம் இருக்கு, இன்னொரு புத்தகமும் அதுல வந்து சைக்காலஜி அப்படின்ற ஒரு புத்தகமும் இருக்கு, இதனுடைய இந்த மங்கள் அப்படின்ற ஒரு எழுதின ஒரு புத்தகத்துல. சோ அதனாலதான் நான் இந்த பார்ட்டை நான் நேரடியா எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? ரைட். சோ இப்ப இவர் இந்த கற்றல்ல இவர் என்னத்தை பத்தி பேச வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய லேர்னிங் எப்படி நடக்குது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்குது, எதை கோர் கான்செப்டா வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 2 விஷயத்தை இவர் சொல்றாரு. ஒண்ணு இன்டர்னல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு, இன்னொன்னு எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு இன்டர்னல் கண்டிஷன், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் கண்டிஷன். இந்த 2 நம்ம இன்னும் வந்து ஹைரார்கிக்கலுக்குள்ளே போகல. முதல்ல ராபர்ட் காக்னேன்றவர் யாரு, அவர் என்ன புத்தகத்தை எழுதினாரு, அவர் எந்த கோர் கான்செப்ட், அதாவது டீச்சிங் லேர்னிங் அப்படின்றத பத்தி தான் அவர் மெயினா கோர் கான்செப்ட் பேசுறாரு அப்படின்றது சொன்னோம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவர் ரைட் பண்ண புத்தகத்தினுடைய நேம பார்த்திருக்கோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா the காக்னே த்ரூ ஹிஸ் தியரி, இந்த அவர் லேர்னிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு தியரி மூலமாக அவர் 2 விஷயத்தை சொல்ற எம்பசைஸ்டு, எதை அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா தட் டிஃபரண்ட் 2 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு இன்டர்னல் கண்டிஷன், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் கண்டிஷன். இன்டர்னல் கண்டிஷன் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்னா என்ன, நான் இப்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படியே எடுத்து கேட்பாங்க, இன்டர்னல் கண்டிஷன் எக்ஸ்டர்னல் கண்டிஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப சாதாரணமா நான் என்னதான் உங்களுக்கு பாடம் நடத்தினா கூட உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கு. நான் சொல்றத வேகமா கேப்சர் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே போய் எக்ஸாமினேஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க. அப்ப உங்களுடைய இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குழந்தையினுடைய கெப்பாசிட்டி இருக்கு பத்தியா, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், இல்ல அந்த குழந்தையினுடைய அதோட ஸ்ட்ராங். இப்போ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லி தெரியும் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தை வந்து 4 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து 2 ரவுண்டு ஓடனோடனே டயர்டாகி வந்துடும். ஒரு குழந்தை நீங்க 10 ரவுண்டு ஓட விட்டாலும் ஓடிக்கிட்டே இருக்கும், அவனுக்கு என்டூரன்ஸ் கெப்பாசிட்டி, ஸ்டாமினா இருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி இங்க வந்து ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஒரு லேர்னிங்கினுடைய அளவு இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்துதான் அடுத்து நீங்க என்ன கற்றுக் கொடுக்க போறீங்களோ அது இருக்கும் அப்படின்றதான் இன்டர்னல் கண்டிஷன் சொல்றாங்க. அப்ப ஒரு இண்டிவிஜுவலுடைய கெப்பாசிட்டி அதை பொறுத்துதான் அவருடைய லேர்னிங் இருக்கும் அப்படின்ற ஒரு கோர் கான்செப்ட சொல்றாரு ஃபர்ஸ்ட். 2வது கோர் கான்செப்ட் என்ன போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல். சரிப்பா, ஒண்ணும் இல்ல, இப்ப நான் கெப்பாசிட்டி எனக்கு இருக்குப்பா, ஆனா வந்து இப்ப நான் வந்து எஸ்கே மங்கள் புக்ல ஒரு புத்தகத்தை நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்ல வந்து ஏதோ வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்ல ஸ்பியர்மேன் 2 ஃபேக்டர் தியரியை பத்தி படிக்க போறேன், இல்ல நான் வந்து ஒரு மல்டி ஃபேக்டர் இன்டெலிஜென்ஸ் தியரியை பத்தி படிக்க போறேன். ஆனா பட் எஸ்கே மங்கள் புக்கு ஃபுல்லா பியூர்லி ஆங்கிலத்துல இருக்கு, என்னால ஆங்கிலத்துல அவ்வளவு எக்ஸாக்டா கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியாது, நான் தமிழ் மீடியத்துல படிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் என்னதே மெட்டீரியல்ஸ் எல்லாமே சோர்சஸ் அங்க இருக்கு, பட் ஆனா என்னால கத்துக்கொள்ள முடியல. அப்ப எக்ஸ்டர்னல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப நான் எக்ஸாம்பிளா இந்த காக்னே அவருடைய அந்த ஹைராரிக்கல நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பத்தியா, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணவே ஆரம்பிக்கல, இப்போதைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்ப நான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்செப்ட் இருக்கு பத்தியா, அப்ப நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்றத பொறுத்துதான் உங்களுடைய அந்த மனதுல அது பதிவாகும். அப்ப கற்றல் என்பது 2 விஷயம். ஒண்ணு அந்த இண்டிவிஜுவலுடைய கெப்பாசிட்டி, அவனுடைய ஆர்வம் எல்லாமே பொறுத்து இருக்குது. 2வது விஷயம் வெளியில அந்த கான்செப்ட் அவர் லேர்ன் பண்ணும்போது அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க, அதனுடைய அந்த குவாலிட்டி இருக்கு பத்தியா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த லேர்னிங் நடக்கும் அப்படின்றதான் இவர் சொல்றாரு. அதே 2 விஷயத்த சொல்றாரு. சோ இதுதான் அவர் கோர்ஸ் சொல்ல வர்றது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, மறுபடியும் பாருங்க என்ன சொல்றாரு. The theory of learning and instruction emphasized the different internal and external condition. 2 கண்டிஷன் சொல்லிட்டாரா, என்ன சொல்றாரு, ஆர் ஈவென்ட், அது கண்டிஷன் சொல்லலாம் அல்லது ஈவென்ட் சொல்லலாம், இன்டர்னல் ஈவென்ட் அல்லது எக்ஸ்டர்னல் ஈவென்ட் அப்படின்னு சொல்லலாம், ஃபீல்டு ஈவென்ட், ட்ராக் ஈவென்ட் சொல்றோம் பதிலா அது மாதிரி சொல்றோம். சரியா? ரைட். ஆர் நெசசரி ஃபார் ஈச் டைப் ஆர் லெவல் ஆஃப் லேர்னிங். ஒவ்வொரு கற்றல் நிலைகளிலுமே இந்த லெவல் அப்படின்னா என்னது, பேஸ். என்ன வகையான கற்றலா இருக்கட்டும், இல்ல எந்த வகையான டைப் ஆஃப் கற்றலா இருக்கட்டும், நீங்க எந்த வகையான மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், லாங்குவேஜ் மொழியியல் பாடங்களா இருக்கட்டும்,
எந்த கற்றல் வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த கற்றலுக்கு அப்படின்ற போது இந்த ரெண்டை தான் அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கண்டிஷனா என்ன, இல்ல இன்டர்னல் ஈவென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அக்கார்டிங் டு ஹிம்னா யாரு, இந்த ராபர்ட் காக்னே சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர் தோஸ் கேபபிலிட்டிஸ் which are already possessed அப்படின்னா என்ன, ஏற்கனவே அவன் பொசஸ் பண்ணி வச்சிருக்கு, ஏற்கனவே அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி என்ன இருக்கு, அந்த பொசஸ்ட் அப்படின்னா அவன்கிட்ட என்ன இருக்கு திறமை அப்படின்றது. பை எ லேர்னருக்கு ஆல்ரெடி என்ன அவன் கெயின் பண்ணி வச்சிருக்கான், என்ன பொசஸ் பண்ணி வச்சிருக்கான், எதை தன்னிடத்தை தக்க வச்சிருக்கான் அப்படின்றத பார்க்கணும். அக்கவுண்ட் ஆஃப் இஸ் ப்ரீவியஸ் லேர்னிங், முன்னாடி அவன் என்ன கத்து வச்சிருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தவனுடைய பிசிக்கல் ஸ்டாமினா என்ன இருக்குது, அடுத்தவனுடைய மென்டல் அண்ட் எமோஷனல் மேக்கப் எப்படி இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட கற்றல் செய்யக்கூடிய அந்த நபரினுடைய மனம் சார்ந்த விஷயம், அதாவது இன்டர்னல் சார்ந்த விஷயம், உள்முகம் சார்ந்த விடயங்கள். இந்த உள்முகம் சார்ந்த விடயங்கள் வந்து சரியா இருந்தா தான், இப்ப நான் என்னதான் பாடம் நடத்தினா கூட, எந்த பாடத்தை நான் எவ்வளவு எளிமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, அது எஜுகேஷன் மெத்தடாலஜியா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், நான் எதை வேணாலும் சொல்லி தரலாம். ஆனா உங்களுக்கு முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு இந்த நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அது யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தான் இருக்கும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, அடுத்த பாயிண்ட் எக்ஸ்டர்னலுக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் ரெப்ரசன்ட் ஆர் எக்ஸ்டர்னல் ஈவென்ட் ரெப்ரசன்ட் தோஸ் திங்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் இன் இஸ் என்விரான்மெண்ட். என்ன 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 சொல்றாரு, தெளிவா சொல்லிட்டாரு. என்விரான்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து ஒரு ஆளுமை அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய காரணி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு ஹெரிடிட்ரி, மரபு சார்ந்த பண்புகள். அந்த குழந்தை அப்பா அம்மாட்ட இருந்து பெற்று வந்திருக்க பண்புகளும் டிசைட் பண்ணுது அந்த ஆளுமைய. வந்த பிறகு அந்த குழந்தை வாழக்கூடிய சூழல், என்விரான்மெண்ட். சோ ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது மரபு மற்றும் சூழல், இந்த இரண்டினுடைய கூட்டு காரணியினுடைய அடிப்படையில தான் அந்த குழந்தையினுடைய ஆளுமை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. அதேதான் இங்கும். அப்ப நீங்க என்னதான் இன்டர்னல் கெப்பாசிட்டி, உங்களுடைய பிசிக்கல் ஸ்டாமினா அண்ட் தென் மென்டல் கெப்பாசிட்டி, எமோஷனல் கெப்பாசிட்டி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா the external conditions represent, அது ரொம்ப முக்கியம் லேர்னிங்ல. தோஸ் அந்த எலமெண்ட்ஸ் இன் ஈஸ் என்விரான்மெண்ட், அந்த சூழல்ல இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான சூழல் இருக்கிறதா, இல்லை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான சூழல் அங்கே இருக்கிறதா அப்படின்ற அடிப்படையில தான் உங்களுக்கு கற்றல் நடக்கும். which affect is learning outcome from outside. அப்ப என்ன சொல்ற, which affect, அதை தாக்கம் ஏற்படுத்தும். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், is learning. அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனுக்கு சரியான ஒரு என்விரான்மெண்டல் கிடைச்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய அவுட்கம் நல்லா இருக்கும். ஒருவேளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாத்தியார் பாடம் நடத்துற நல்லா நடத்துற வாத்தியார்கிட்ட போகக்கூடிய ஒரு பையன் அங்க பார்த்தோன்னா 10th பார்த்தோன்னா 100க்கு 100 எடுத்துடும். நல்லா சொல்லிக் கொடுக்காத வாத்தியார் வகுப்புக்கு போகக்கூடிய பையன் அவன் வந்து மார்க் ரொம்ப ஒரு பார்டர் மார்க்ல ஒரு 60-65% எடுத்திருப்பான். ஆனா அவனுக்கு திறமை இருக்கும், பட் அவனுக்கான அந்த சூழல் இருந்திருக்காரு. ஸோ ஃப்ரம் அவுட் சைட் குட் லேர்னிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ரெக்யர்ட் தி அவுட்கம்ஸ் thus required a proper organization of the internal and external conditions of learning. நீங்க ஒரு வந்து a good learning or in terms of the required the outcomes, ஒரு குழந்தைக்கு அவுட்கம்ஸ் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன அதுக்கு தேவை, thus required, அதுக்கு என்ன தேவைப்படுது, என்ன ரெக்யர் பண்ணுது, a proper organization of the internal and external conditions of learning. அப்ப அந்த கற்றல் குழந்தைக்கான இன்டர்னல் கண்டிஷனும் கரெக்டா இருக்கணும், எக்ஸ்டர்னல் கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு லேர்னிங் நடக்கும் அப்படின்றத யார் சொல்றா, ராபர்ட் காக்னே என்ற ஒரு அமெரிக்க உளவியலாளர் சொல்றார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவர் எந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி, எந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த லேர்னிங்கை பத்தி பேசுறாரு அப்படின்னு. as favorable internal conditions. So as favorable in internal conditions we can consider the learning interest. ஒருவேளை ஃபேவரபிள் இன்டர்னல் கண்டிஷன்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், we can consider, எதை முதன்மைப்படுத்தி நம்மளுடைய இது பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேர்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட், கற்றுக்கொள்பவர்களுடைய ஆர்வம் உங்களுக்கு எப்படி இருக்கு, மோட்டிவேஷன் ஊக்கம், இஸ் மென்டல் பிசிக்கல் எமோஷனல் மேக்கப் அண்ட் ப்ரீவியஸ் லேர்னிங் இதெல்லாம் எப்படி இருக்கு. சோ அதுக்கடுத்து அவர் ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இன்டர்னல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க எந்த கற்றலுக்கும் வந்து ஒரு முன் தேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ப்ரீ ரிக்வெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லேர்னிங் ப்ரீ ரிக்வெஸ்டிஸ் தட் ஃபெசிலிட்டேட் தி பிரசன்ட் லேர்னிங். நீங்க இது எந்த இடத்துல படிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைவுபடுத்தி பாருங்க, நீங்களே மனசுல பாருங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்,
ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்ல என்ன சொன்னா, ஒரு இடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயமானது இன்னொரு இடத்திற்கு அந்த கற்றலுக்கு பயன்படுமேயானால் அதற்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் சொன்ன பதிலா. ஸோ இங்க அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, லேர்னிங் ப்ரீ ரிக்வெஸ்டிஸ். ஒரு கற்றலுக்கு வந்து ஒரு முன் தேவை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தட் ஃபெசிலிட்டேட் ப்ரெசன்ட் லேர்னிங். நீங்க ஃபெசிலிட்டேட்னா இந்த இடத்துல உதவி செய்து ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய இப்ப இருக்க கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி கற்ற விஷயங்கள்லாம் இந்த இடத்துல ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டிஸ் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சோ இதுதான் வந்து இங்க இருந்த பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற அர்த்தம் தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேவரபிள் எக்ஸ்டர்னல் கண்டிஷன். இன்கேஸ் நீங்க ஃபேவரபிள் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் ஒரு கிரியேட் பண்ணீங்கன்னா லேர்னிங் நல்லா வரும்னு சொல்லியாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒன் சுட் லுக். சோ ஃபேவரபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேவரபிள் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் நீங்க உருவாக்குறீங்க, சாதகமான ஒரு சூழல் நம்ம உருவாக்குறோம் குழந்தைகளுக்கு அப்படின்னா, ஒன் சுட் லுக் ஃபார் ஃபேவரபிள் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு பார்த்தீங்களா, அந்த என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டா இருக்கணும். நான் இப்ப பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் அன்மீட்ல வச்சு எல்லாரும் அவங்க ஏதாவது பேசிட்டே இருக்காங்க, நானும் பேசிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எங்க கற்றல் நடக்கவே நடக்காது. டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி பெண்ணை யூஸ் பண்ணி அப்பா இது முக்கியமானது இப்படின்னு சொன்னாதான். சும்மா நான் வச்சுக்கிட்டு இந்த கள்ளிக்காட்டு இதிகாஸ் எழுதுற மாதிரி நான் படத்துல ஏதாவது ஒன்று சொல்லிட்டே போயின்னு வச்சு உங்களுக்கும் புரியாது எனக்கும் புரியாது. சரியா, அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழலை உருவாக்கிடும். சரியா, சோ அப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லேர்னிங் இன் காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி a learner must given. சோ அந்த லேர்னருக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் அவரு அந்த படிநிலைகள்ல அதுக்கு எடுத்து பேசுறாரு. சரியா, ரைட், ஓகே. இப்ப காக்னேவனுடைய ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேர்னிங் இதைத்தான் கரெக்டா எக்ஸாக்டா வந்து கொடுத்துருக்காங்க. காக்னே, அதாவது ராபர்ட் காக்னே, அவருடைய ஃபுல் பேர் வந்து ராபர்ட் காக்னே. இந்த இடத்துல நம்ம எல்லாமே எல்லா இடத்துலயுமே வந்து காக்னேஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு மாதிரி உங்களுக்கு நிறைய நீங்க யூடியூப்ல வேற பார்த்தாலும் சரி, இல்ல வேற இடத்துல பார்த்தாலும் சரி, அவங்க ஒரு சில வேர்ட்ஸை மாத்தி மாத்தி அவங்க சொல்லுவாங்க. அவங்க ரெஃபரன்ஸ் பண்ற புக்கை பேஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுல அவருக்கு தெளிவாவே சொல்றாரு. அவர் வந்து காக்னேஸனுடைய ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேர்னிங் தான் அதை சொல்றாரு. சோ நம்ம வந்து அப்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது தான் எத்தனை ஸ்ட்ரக்சர் சொல்றாரு மொத்தம் அப்படின்னா 8 ஸ்ட்ரக்சர் சொல்றாரு. இது வந்து முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க பிஜிடிஆர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. காக்னேனுடைய கற்றல் படிநிலைகள் எத்தனை, ஹைராரிக்கல் நீடு எத்தனை. ஹைராரிக்கல் நீடு இல்லப்பா, நீடுன்றது மேஸ்லோவுடைய நீட் தியரியில வரும். சோ அப்ப வந்து எத்தனை அப்படி 8 அப்படின்றது கொஸ்டின்ல கேட்பாங்க. சோ காக்னே மெயின்டைன் தட் ஆல் லேர்னிங், எல்லா வகையான கற்றலும் ஆர் நாட் அலைக் ஆர் கான்சிக்வென்ட்லி. என்ன எப்படி அப்படின்னா எல்லா கற்றலுமே எப்படி கற்றல் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பெற்ற கற்றலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன சொல்றாரு, அவர் வந்து டிவைடட் ஹியூமன் லேர்னிங், மனிதனுடைய கற்றலை பத்தி தான் அவர் பேசுறாரு. ஹியூமன் லேர்னிங் தான், இட்ஸ் நாட் அனிமல் லேர்னிங். ஸோ அதையும் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ காக்னே வந்து ஹியூமன் லேர்னிங் பத்தி பேசுறேன். ஏன்னா வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் எஸ்பெஷலி ட்ரையல் அண்ட் தியரி சொல்ல வந்து டார்டேக்கா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் தியரியை சொன்ன பாவ்லோவா இருக்கட்டும், இவான் பாவ்லோ அப்படின்றவரா இருக்கட்டும், இல்ல ஆப்ரன் கண்டிஷனை சொன்ன எஸ்எஃப் ஸ்கின்னரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க அனிமலை பேஸ் பண்ணி தான் அந்த லேர்னிங் கான்செப்டை வெளிப்படுத்தும். ஸோ இவர் வந்து ஹியூமன் லேர்னிங்கை மட்டும் தான் பேசுறாரு. அதை வந்து இன்டு தி 8 டைப்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாரு. அதாவது 8 டைப்ஸ் அவர் பிரிக்கிறாரு. அப்படி டைப்ஸ் சொல்லலாம், அல்லது கேட்டகரி, வகைகள், வகைப்பாடு அப்படின்னு அவர் பிரிக்கிறார். அதுல என்ன சொல்றாரு, அரேஞ்ச் ஹைராரிக், அதான் அரேஞ்ச் பண்றாரு. சோ அப்ப அந்த ஹைராரிக் அப்படின்னு வருதுன்னா அப்படின்னா ஆர்டரை நீங்க மாத்தி படிக்க கூடாது. நான் அதுதான் தொடக்கத்திலேயே உங்களுக்கு எளிமையா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வச்சு நான் சொன்னேன். சரியா, அதெல்லாம் ஸ்கூல்ல இருக்கும்போது. சரியா, ஸ்கூல்ல இருக்கும்போது என்ன நம்ம படிக்கும் போது அப்படின்னு அர்த்தம். சரியா, he gave them a hierarchical order. அவரை ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, based on the internal connection. இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் என்னது, சின்ஸ், அதாவது இன்டர்னல் கனெக்ஷன்ஸ்னா இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு 8 கேட்டகரிஸ் இருக்கு பாருங்களேன், 8 டைப் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேர்னிங்ல ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. ஒரு கற்றல் பூர்த்தியானதான் அடுத்த கற்றல் போக முடியும். ஒரு குழந்தை ஒரு நீரோ பிரச்சனையிலே இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து அடுத்த 3 அதாவது எந்த கற்றல் கருத்து மேல போறோம், ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு பின்னாடி தான் வந்து மோட்டார் லேர்னிங், சைக்கோ மோட்டார் லேர்னிங்க்கு உள்ள போகும். அது நீங்க சைக்கோ மோட்டார்னு வச்சாலும் சரி, மோட்டார் லேர்னிங் ஷார்ட்கட்ல நான் மோட்டார் லேர்னிங் தான் சொல்லியிருக்கேன். சைக்கோ மோட்டார்னு சொன்னாலும் உடலை இயக்கி கற்றல், மோட்டார் லேர்னிங்னா உடலை இயக்குறதா. அது சைக்கோ மோட்டார்னு போட்டா சைக்குனா மனம் உடலை இயக்கி கற்றல் அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மோட்டார் லேர்னிங்னே நீங்க வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மனம் முக்கியமான ரோல்ல இருக்கு அப்படின்னு வச்சுங்க. மனம் உடலை இயக்கணும், நடக்கணும்னா நடந்து வாக் பண்ணணும்,
அப்படி வாக் பண்ணாதான் நடக்க முடியும், இல்லைன்னா நடக்க முடியாது. சரியா? அதுதான் அவர் சொல்றாரு. சோ அப்போ வந்து தேர் இன்டர்னல் கண்டிஷன் சின்ஸ் ஒன் டைப் ஆஃப் லேர்னிங் ப்ரொவைட் தி ப்ரீ ரிக்வசிட்ஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் லேர்னிங். அதாவது வந்து சிக்னல் லேர்னிங் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்னு வச்சுங்களேன். அதை விட ஹையர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்க்கு அடுத்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா எது சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல தேர்ட்ல வந்து சைக்கோமோட்டார் லேர்னிங் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இந்த எஸ்ஆர் லேர்னிங்க்கு டாப் ஆர்டர் ஹையர் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்டர் தான் நம்ம சொல்றோம். எதை சொல்றோம் அப்படின்னா ஹையர் ஆர்டர். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. ஸோ த 8 டைப் ஆஃப் லேர்னிங் இன் தேர் ஹைராரிக் ஆர்டர் கேன் பி பிரசன்ட். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பகுதியில. சரியா? ஒண்ணு எக்ஸாம்பிள்ஸோட ஈஸியா படிப்போம். அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.